சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி அண்ணா. குஷி குஷியா இருக்கு. ஸோ இன்னைக்கு குரான்ல வந்து நம்ம 2வது அத்தியாயத்துல 224வது வசனம் பார்க்க போறோம். ஸோ அதை படிங்க சிஸ்டர். இன்னும் நீங்கள் நன்மை செய்வதற்கும் பயபக்தி உடையவர்களாக நீங்கள் இருப்பதற்கும் மனிதர்களுக்கிடையில் நீங்கள் சமாதானம் செய்து வைப்பதற்கும் அல்லாவை கொண்டு நீங்கள் செய்யும் உங்களுடைய சத்தியங்களுக்காக அல்லாவை தடையாக ஆக்காதீர்கள். அல்லாஹ் உங்கள் கூற்றை செவியேற்கிறவன், உங்கள் செயலை நன்கு அறிவேன். சூப்பர். இது வந்து சமசூப்பரான பாயிண்ட். அதாவது நிறைய பேர் வந்து இப்ப ஜென்ரலா ஒரு உதவி கேட்கறாங்க அப்படின்னா பெண்கள் வந்து நான் என் ஹஸ்பண்ட் கேட்டு சொல்றேன்னுவாங்க. அவரு என்ன சொல்லுவாரு, என் பொண்டாட்டி கேட்டு சொல்றேன்னு. அது எதுக்குன்னா அது செய்யக்கூடாதுன்றதுக்கு இது ஒரு யுக்தி. அந்த மாதிரி நல்லது செய்யறதுக்கு தடைய என் பேரை யூஸ் பண்ணாதீங்கன்றாரு கடவுள். சூப்பர் பாயிண்ட் இல்ல இது? வந்து இது நான் 2-3 பேர்கிட்ட சேவை சம்பந்தமா கூப்பிடும்போது அப்படி சொன்னாங்க. கடவுள் சொன்னா நான் வரேன், கடவுள் சேவை செய்யக்கூடாதுன்னு என்னைக்கு சொல்லுவாரு? தன்னை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு கடவுள் எப்ப சொல்லுவாரு? அதான் சொல்றாரு, நீங்க நன்மை செய்யறதுக்கும் பயபக்தி உடையவர்களாக நீங்க இருக்கிறதுக்கும் மனிதர்களுக்கு இடையில நீங்க சமாதானம் செய்து வைக்கிறதுக்கும் அல்லாவை கொண்டு நீங்கள் செய்யும் உங்களுடைய சத்தியங்களுக்காக அல்லாவை தடையாக ஆக்காதீர்கள். அதே மாதிரி சமாதானம் செய்து வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இதுல இன்னொரு அர்த்தமும் இருக்குது. ஏன்னா இப்ப கடவுள் இப்பதான் வந்து ஞானத்தை கொடுக்கிறார். பட் இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவங்களும் அவங்க கடவுள் சொல்றாருன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அப்ப அதை தடையாக வைத்து, இப்ப உதாரணத்துக்கு விலங்கு அடிச்சு சாப்பிட்றாங்க, கடவுள் தான் சாப்பிட சொன்னாருன்னுவாங்க இல்லையா? ஒரு கிறிஸ்தவ சகோதரர்கிட்ட நேற்று பேசிட்டு இருந்தேன். நான் சொன்னேன், இயேசு வந்து ஒரு பெண்ணை இச்சையா பார்த்தா விபச்சாரம் பண்ணிட்டேன்னு சொல்றாரு, மனைவியை தவறுன்னு சொன்னாரா அப்படின்னா உடனே அவரு கணவன் மனைவி கடவுள் தானே உருவாக்குனாரு. ஆமா உருவாக்குனாரு, அதுக்காக என்ன விபச்சாரம் பண்றதுக்காக உருவாக்குனாரு? அப்படி எங்கேயாவது போட்டுக்கா, கடவுளே அனுமதிச்சிட்டார், உனக்கு என்ன யா அப்படிங்கிறாரு. அதே மாதிரி கரிமீன் சாப்பிட்டா கடவுளே அனுமதிச்சிட்டார், உனக்கு என்ன? அப்ப ஆதாம் ஏவாள் காலத்துல ஓகே, கனியையும் தாவரத்தையும் தான் உணவா படிச்சார், ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் மாத்திட்டாருல சட்டத்தை. அது சொர்க்கத்தில் இருக்கும்போது அது அப்ப மீண்டும் சொர்க்கத்துக்கு போனா அந்த இதுதானே வரணும். அப்ப தவறான விஷயத்த பண்றதுக்கெல்லாம் நீங்க கடவுளை கூப்பிடாதீங்கன்ற இல்லையா? அதே மாதிரி சமாதானம் செய்து வைக்கிறதுக்கும் கடவுளை தடையாக்காதீங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? சமாதானம் செய்து வைக்கிறதுக்கு வந்து இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு 2 நாடு அடிச்சுக்குது அப்படின்னும் பொழுது, இல்ல எங்க மதத்துல வந்து திருப்பி அடிக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவன் சமாதானத்துக்கு வந்தாலும் நீ அடிக்க போற அப்படின்னும் பொழுது என்ன ஆயிடுது? அப்ப நீங்க கடவுளை அழிச்சிட்டு வர இல்ல. அமைதியை போதிக்க வந்த கடவுளையே வன்முறை போதித்ததாக எல்லா மதத்திலும் இருக்குது, கீதையிலையும் இருக்குது. அவனை கொலை பண்ண அர்ஜுனா அப்படின்னு கிருஷ்ணர் சொன்ன மாதிரி. அப்ப இது எல்லாமே கடவுளுக்கு நிந்தனையான விஷயம். சோ அது கடவுளுடைய வழி கிடையாது. கடவுளுடைய வழி இப்பதான் கொடுக்கிறார், அந்த அன்பான வழியை இப்பதான் கொடுத்துட்டு இருக்கிறார். ஸோ அப்படி தடையா ஆக்காதீங்க. ஏன்னா நீங்க என்னென்ன பண்றீங்கன்றதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருக்கிறேன், பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது சூப்பரான விஷயம் இது. ஓகே சிஸ்டர். 225. உங்களுடைய சத்தியங்களில் வீணானவற்றிற்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். எனினும் உங்களுடைய இதயங்கள் நாடி செய்து சம்பாதித்து கொண்டதை பற்றி உங்களை அவன் பிடிப்பான். இன்னும் அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன், அதிசகிப்புத்தன்மை உடையவன். சரி, ஓகே. இதோட அர்த்தம் என்னன்னா, சும்மா விளையாட்டுக்கு சத்தியம் பண்ணுவாங்கல்ல, அங்க பாம்புடா, சத்தியமா அங்க பாம்புடா, அந்த குழந்தைங்களாம் பயமுறுத்துவாங்க இல்லையா? அதுக்கு வந்து உங்களுக்கு குற்றம் பிடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்றது. பட் ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த விளையாட்டு சத்தியம் தான் நாளைக்கு பெரிய சத்தியத்தை பண்ண வைக்கும். அததான் கடவுள் சொல்றாரு, 1 ரூபாய் திருடினாலும் திருட்டு தான், 1,00,000 ரூபாய் திருடினாலும் திருட்டு தான். கொஞ்சம் கூட உனக்கு அந்த குணம் இருக்கக்கூடாதுன்ற, சின்ன போய் கூட நீ சொல்லக்கூடாதுன்ற.
ம். அதாவது நீ சொல்ற வார்த்தையே சத்திய வாக்கா இருக்கணும். சத்தியம்னு நீ சொல்ல தேவையில்லை, உன் வாயில இருந்து வந்தாலே அது உண்மையாதான் இருக்கணும். அப்படித்தானே தர்மரை காட்டுறாங்க மகாபாரதத்துல. தர்மர் சொன்னா உண்மையாதான் இருக்கும் ம். அப்படின்னு வருது. எதிரி கூட நம்புறான்ல. சோ அப்படி இருக்கணும். சோ இங்க வந்து குற்றம் பிடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து மனிதர்கள் சாதாரணமா நினைச்சுக்கிதான், நம்ம விளையாட்டுக்கு தானே சொல்றோம், மனசுக்குள்ள பேசிக்கும். கடவுள் நான் இது ஒண்ணும் இப்படி பண்ணல. இப்ப நாஸ்திகர்கள்லாம் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு எல்லாம் நான் கடவுள் பயம் இருக்காதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் இருக்கும். அதை வச்சு அரசியல் பண்றதுனால இங்க திட்டிட்டு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா கடவுளை உட்காந்து வணங்குவாங்க. ம். சோ இது வந்து மனித வழி. இந்த மாதிரி வெளியில நான் ஒரு காரணத்துக்காக சொல்றேன் அப்படின்ட்டு. ஆனா இதைத்தான் இங்க சொல்றாரு, உங்களுடைய இதயங்கள் நாடி செய்து சம்பாதித்து கொண்டதை பற்றி உங்களை அவன் பிடிப்பான். அதாவது ஒரு ஒரு காரியம் ஆகணும்ன்றதுக்காக சத்தியம். இப்ப உதாரணத்துக்கு சொத்து பிரச்சனை வரும்போது இந்து மதத்துல கற்பூரம் அணைச்சி சத்தியம் பண்ணுவாங்க இல்லையா? அப்ப அப்ப அது வந்து வேணும்னு பண்றது. அதுக்கு வந்து கண்டிப்பா உங்கள் மேல் குற்றம் சுமத்தப்படும். அதனால அவன் பிடிப்பான். இன்னும் அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன், அதிக சகிப்புத்தன்மையுடையவன். சோ இங்கதான் முக்கியமான விஷயம். இப்ப சின்ன சத்தியம் பண்ணா கடவுள் கண்டுக்க மாட்டார். பெரிய சத்தியம் பண்ற முக்கியமான விஷயத்துக்கு வேணும்னே நீ பண்றனா உன்னை பிடிப்பான்னு சொல்லிட்டு அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன் வருது. சோ இப்ப இது முரண்பாடா வருது பாருங்க. கடவுள் உன்னை விடமாட்டாரு, தண்டனை கொடுப்பான்னு சொல்லிட்டு மிக்க மன்னிப்பவன், அதிக சகிப்புத்தன்மை உடையவன். அப்ப இதுல ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான் உண்மையா இருக்கும் இல்லையா? கொலை பண்ணுன்றவனும் சமாதானமா போன்றவனும் எப்படி ஒருத்தனா இருக்க முடியும்? அதுதான் அங்க கீதையிலும் கிருஷ்ணர் அமைதிதான் வேணும், அமைதிதான் வேணும்ட்டு தன் மக்கள் வந்து அதாவது கம்சனை கொலை பண்ணிடுறாரு. அதனால கம்சனுடைய மாமனார் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு, என் பொண்ணுங்களை விதவையாக்கிட்டேன்னுட்டு. அப்ப இவர் என்ன பண்றாரு, ஒரு தடவை இவர் தான் ஜெயிக்கிறாரு. இருந்தாலும் இது எதுக்கு சண்டை வரணும் அப்படின்ட்டு, நான் கடலுக்கு நடுவுல துவாரகை கட்டிட்டு போயிடுறேன்னு அவங்க அண்ணன் சிரிப்பார். உன்னை கோழன்னு சொல்லுவாங்க, பரவாயில்ல, எனக்கு அமைதி தான் முக்கியம், என் மக்களுடைய அமைதி தான் முக்கியம் அப்படின்றார். நீ என்ன வேணாலும் பழி சொல்லிக்கோ அப்படின்றாங்க. அப்ப அப்படி சொன்ன கிருஷ்ணர் எப்படி கொலை பண்ண சொல்லியிருப்பார்? அதுதான் அங்க. அப்ப இதுல வேற ஏதோ இருக்குது அப்படிங்கறத இங்க முக்கியமான விஷயம். அப்ப கடவுள் வந்து நீங்க இதுவரைக்கும் பொய் சத்தியம் பண்ணி இதெல்லாம் பண்ணதை உங்களுக்கு தண்டனை கொடுக்கிறது கடவுளுடைய வேலை கிடையாது. ஆனா கடவுள் சொல்றாரு பொய் சொல்லாதீங்கன்றாரு. 1 ரூபாய் திருநாளும் திட்டதான் எல்லாம் தான். அதுக்கு உங்களுக்கு நீங்க செய்த கர்மத்தின் விதிப்படி தண்டனை கிடைக்கும். அதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா கடவுள் உங்களை காப்பாத்த வரார். நீங்க இது வரைக்கும் என்னென்ன பாவம் எல்லாம் செஞ்சு, அது எவ்வளவு கொலையா கூட இருக்கட்டும், அத்தனையில இருந்து காப்பாத்துறதுக்கு வராரு. இப்ப மாறிடு அப்படிங்கிறார். அப்ப ஆத்மான்னு வந்து ஒவ்வொருத்தரையும் ஆத்மான்னு பாரு. பரமாத்மா பரமபிதா அல்லாவை மட்டும் நினைவு செய். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். அவரை மனக்கண்ணால நீ பார்த்துக்கிட்டே இருந்த அப்படின்னா, அவர் கொடுத்த ஞானம் பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் கொடுக்கிறார் இல்லையா? இந்த பூமி சொர்க்கமா இருந்துச்சு, இப்ப நரகம் ஆயிடுச்சு, சொர்க்கத்துல காமம் கோபம் பற்று பேராசாங்கன்னா என்னன்னே தெரியாம இருந்த, இப்ப அதெல்லாம் கடந்த 2100 வருடம் இந்த பூமி நரகமா இருக்கும்போது தான் உனக்கு வந்துச்சு. காரணம் சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வுல இருந்த. ஆத்மான்ற உணர்வுல இருக்கும்போது சதா ஆனந்தம் இருக்கும். ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்ப்ப, உன்னுடைய கான்சென்ட்ரேஷன் ஆத்மால இருக்கும். அப்போ உடலிலோ அல்லது வெளி உலக கவர்ச்சியிலோ புத்தி மயங்க. அதனால எந்த பாவமும் செய்ய மாட்ட, உனக்கு நீயே திருப்தியா இருப்பன்ற. சோ இதை சொல்றது எதுக்கு அப்படின்னா, இப்படி ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தினால செய்த பாவத்துக்கான தண்டனை எல்லாம் மீண்டும் அதே பாவத்தை செய்ய வைக்கக்கூடிய சூழ்நிலை வந்து உங்களை சிக்க வச்சு தண்டனை கொடுக்கும். அப்ப அது வரும்போது நீங்க தப்பிச்சிடுவீங்கன்ற. நீங்க ஆடாம அசையாம இருந்தா தப்பிச்சிடுவீங்க. சோ அதுதான் ஒரு தடவை வந்து பீமனை நோக்கி ஒருத்தன் வந்து பிரம்மாஸ்திரம் விடுறான். அது கரெக்டா இலக்கை போய் அழிக்காம விடாது, அது பீமனை நோக்கி வருது. அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, கையில வச்சிரு. பீமனாலே கதாயுதத்துக்கு ஃபேமஸ் இல்லையா? கதாயுதத்தை கீழே போட்டுருன்றாரு. டக்குன்னு அவன் போட்டுறான். ஏன் எதுக்குன்னெல்லாம் கேட்கறதுக்குலாம் அங்க டைம் கிடையாது. கேட்டுட்டு இருந்தா டைம் வேஸ்ட் இல்லையா? டக்குன்னு, அதாவது பேசுறது கடவுள் தெரிஞ்சா விட்டுருவோம், இல்லாட்டினா தான் தேவையில்லாத வந்துட்டோம். மனிதர்கள் சொல்றதெல்லாம் கடவுள் சொல்றாருன்னு சொல்லி நம்பி இவ்வளவு நாள் ஏமாந்தோம். ஆனா கடவுளே வந்து சொல்லும்போது தேவையில்லாத கேள்வி கேட்டுட்டு இருப்போம். அப்ப அவன் டக்குன்னு விட்டுறான். அந்த பிரம்மாஸ்திரம் அவனை சுத்திட்டு போயிடுது.
ஏன்னா நிராயுத பாணியை அது தாக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்குள்ள இந்த 5 விகாரம் கொஞ்சம் கூட இல்லைன்னா இதுக்கு முன்னாடி செய்த பாவத்திலிருந்து நீங்க தப்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அது காப்பாத்ததான் வர. சோ அதுதான் இங்க அர்த்தம். அல்லாஹ் மிக மன்னிப்பவன் இல்லையா? அப்ப இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் வந்து கர்மா, லா ஆஃப் கர்மா பண்றத கடவுள் பண்றாருன்றாங்க, மாயா பண்றத கடவுள் பண்றாருன்றாங்க, சாத்தான் பண்றத கடவுள் பண்ற, மூணுத்தையும் சேர்த்து கடவுள் மேலே பழி போட்டுறாங்க. நல்லதையும் அவரே பண்றாரு, கெட்டதையும் அவரே பண்றாரு, இப்படி வந்துருது. இதுதான் நிந்தனைன்ற. ரெண்டுத்தையும் நான் பண்றது இல்லை. நல்லது பண்றது நான்னா, உங்களை காப்பாத்துறது ஒருத்தனா, உங்களை வழிக்கு எடுத்தவன் வேற ஒருத்தனா எல்லாம் இருப்பான். அது குரான்ல ஏற்கனவே வரும். ஏதோ ஒரு இடத்துல வரும், சாத்தான் வந்து இப்படி பண்ண வச்சான்ட்டு. சரி, அதிக சகிப்புத்தன்மை உடையவன். ஏன்னா இருக்கிறதுல நாம அதிக நிந்தனை கடவுளுக்கு தான் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? இப்ப ஒண்ணும் இல்ல, முஸ்லிம்ஸ் போய் ஏதாவது ஒரு முஸ்லீம் மதத்தை பத்தி ஏதாவது தப்பு சொன்னா உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏய் சிவனுக்கு எத்தனை பொண்டாட்டி தெரியுமா, சிவலிங்கத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, சிவன்றது அல்லான்னு தெரியாம அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அல்லாவைத்தான் இவங்க சிவன் சொல்றாங்கன்றது அவங்களுக்கு தெரியல. இப்படி போட்டி போட்டு 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 இறைவனுக்கு நிந்தனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஆவுனா பெண்களை வந்து அசிங்கமா கொச்சப்படுத்தி திட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி ஆவுனா கடவுளை பிடிச்சி திட்டிட்டு இருக்கிறாங்க. அதுதான் சொல்றாரு, அவ்வளவு திட்டு வாங்கியும் நான் சகிச்சுட்டு உனக்கு நன்மையே செய்யறேன். இதுதான் கடவுள், நன்மையே செய்யறேன். சோ மற்றபடி மதங்களை அவர் உருவாக்கல, கோயில் மசூதி சர்ச் எல்லாம் அவர் உருவாக்கல, இதெல்லாம் மனித வழி. அதுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு நீ பதறி போனா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்ற. நீ எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன புடின்ற. ஏன்னா உலகம் அழியும்போது எல்லாம் அழிக்கப்படும். அந்த நேரம் நீ டென்ஷன் ஆனா, இப்ப கேரளா நிலச்சரிவுல வந்து ஒரு சர்ச்சை உள்ள போச்சு, யாரும் எதுவும் பண்ணல. ஆனா சப்போஸ் அதை ஒரு இந்துவோ முஸ்லீமோ இடிச்சிருந்தாங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்ப இயற்கை சீற்றனால அழியதான் செய்யுது. அப்ப அழிக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் கருவி. ஏன்னா சொர்க்கம் வரப்போகுது, உலகம் அழிஞ்சாதான் சொர்க்கம் வரும். சொர்க்கத்துல பக்தியே இருக்காது, எந்த மதமும் இருக்காது. அப்ப அதுக்கு முன்னாடி எல்லாம் அழிஞ்சுதான் ஆகணும். சோ இதை புரிஞ்சுக்கிட்டா அமைதியா இருப்பாங்க. சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு விலகி இருங்கள். கடவுள் மன்னிக்கிறவர், சகிப்புத்தன்மையுடையவர். எதுக்கு? அதனாலதான் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். நீங்க தப்பு பண்ணுங்க மன்னிச்சுக்கிட்டே இருப்பாருன்னு அர்த்தம் கிடையாது. இது வரைக்கும் செய்த தப்பை எல்லாம் அவர் மன்னிச்சு ஞானத்தை கொடுக்கிறார். அதையும் நீங்க ஏத்துக்கலன்னா, ஏன்னா அதுல இருந்து காப்பாத்துறதுக்கு வர்றாரு, அதை ஏத்துக்கலன்னா என்ன பண்றது? சோ அததான் சொல்றாரு. சூப்பர் சிஸ்டர். மொத்தத்துல எந்த பொய்யும் உங்க வாயில இருந்து வரக்கூடாது. கடவுள் கரெக்டா என்ன சொல்லுவாருன்னா, என்ன நினைக்கிறீங்களோ அதை மட்டுமே பேசுங்க, அதை மட்டுமே செய்யுங்கன்ற. அப்ப மூணும் ஒன்னா இருக்கணும், எண்ணம், சொல், செயல். சோ அப்படி எல்லாராலையும் இருக்க முடியாது. அப்படி இருந்தா நீங்க கடவுளுக்கு சமமா ஆவீங்கன்ற. அந்த மாதிரி ஆக்குறதுக்கு தான் வந்திருக்காரு. அப்படி ஆனவங்க தான் சொர்க்கத்துக்கு வர முடியும். சோ அப்ப உங்க மனதில் எந்த கெட்ட எண்ணமும் இல்லைன்னா நீங்க தாராளமா வாயை திறந்து பேசுவீங்க, அதையே செய்வீங்க. சோ அப்படி இருக்கணும்ன்ற. அப்ப உங்க வாயில இருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் சத்திய வாக்காக இருக்கணும். கடவுளுடைய வாயில இருந்து வர்றது எல்லாம் அப்படித்தானே இருக்குது, அப்படி இருக்கணும்ன்ற. சொல்லுங்க சிஸ்டர். 226. தங்கள் மனைவியரிடம் உடலுறவுக்காக நெருங்குவதில்லை என்று சத்தியம் செய்து கொண்டவர்களுக்கு 4 மாதங்கள் எதிர்பார்த்தல் உண்டு. ஆகவே இத்தவணைக்குள் அவர்கள் மீண்டும் சேர்ந்து கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன், மிக கிருபை உடையவன். சரி, இது வந்து டைவர்ஸை பத்தி சொல்ல வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கோர்ட்டுக்கு போனால் எப்படி ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் டைம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி முஸ்லீம் சட்டத்திலையும் ஒரு டைம் இருக்குது. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து காமத்தில் ஈடுபடாமல் இருக்கணும். ஆனால் அந்த 4 மாதத்தில் மனம் மாறிட்டாங்க. ஸோ இங்கே வந்து உடலுறவுக்காக இவங்க பிராக்கெட்ல போட்டிருக்கிறாங்க. குரான்ல, ஒரிஜினல் குரான்ல அப்படி இல்லை. தங்கள் மனைவியரிடம் நெருங்குவதில்லை என்று சத்தியம் செய்து கொண்டவர்களுக்கு 4 மாதங்கள் எதிர்பார்த்தல் உண்டு. ஸோ 4 மாதத்துக்குள்ள அவங்க சேர்ந்துக்கலாம்னா மனைவி கோச்சிட்டு போயிட்டான்னா திரும்ப வந்து சேர்ந்துக்கலாம், அல்லது கணவன் போய் அழைச்சிட்டு வரலாம். அப்ப ஏன்னா அது ஒரு விதத்துல வந்து துக்கம் கொடுக்கறது தானே இல்லையா? பிரிஞ்சு அனுப்புறது, டைவர்ஸ் பண்றதெல்லாம் துக்கம் கொடுக்கறது தான். அப்ப அதுக்குள்ள நீ மனசு மாறிட்டு வந்தாலும் கடவுள் உன்னை மன்னிச்சுக்குவார் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ இங்க வந்து இங்க காமமே கிடையாது. ஸோ காமமே இல்லைன்னா எதுக்கு துரத்த போறான்? இல்லை, ஏதோ வேற எந்த பொண்ணு மேலேயும் அவன் ஆசைப்பட்டு துரத்துவான், அல்லது அந்த பொண்ணு வேற பையன் மேல ஆசைப்பட்டு தான் போகும். முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா கள்ள தொடர்புனால தான் டைவர்ஸ் நடக்குது பெரும்பாலும். இது இல்லாம மற்றதும் இருக்குது.
ஆனா இங்க காமமும் கிடையாது, கோபமும் கிடையாது, பற்று கிடையாது, பேராசை கிடையாது, அகங்காரம் கிடையாது, அப்படியே பணிவு எல்லாத்தையும் பொறுத்துக்கிறதுன்னு போது எங்க டைவர்ஸ் வரப்போகுது? அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதையும் மீறி ஒருத்தன் போனாலும் அதை பற்றியும் கவலை கிடையாது. ஏன்னா என்னை பார்த்துக்கிறது கடவுள் தானே தவிர மனிதன் கிடையாது. அப்ப அப்ப அதுக்கும் நம்ம வந்து வருத்தப்பட போறது கிடையாது. இது வந்து கடவுளுடைய வழி. பட் இங்க வந்து பட் இன்னொரு விஷயம் என்னன்னா, திருமணம் பண்ண பிறகு அவங்கள பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. திருமணம் பண்ணாம இருக்கிறது பெட்டர். ஆனா திருமணம் ஆகிடுச்சு அப்படின்னும் போது அவங்கள பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை. குழந்தை பெத்துக்காம இருக்கிறது பெட்டர். ஆனா குழந்தை பெத்துக்கிட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் இல்ல, அந்த ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதை நிராகரிக்க கூடாது. அப்படி உங்களுடைய மனம் ஒரு வேற ஏதோ ஒரு புத்தியில சஞ்சலப்பட்டு சாத்தான் வழிபடி போனாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள நீங்க வந்துட்டால் கடவுள் உங்களை மன்னிக்கிறார், கருணையாளன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே சிஸ்டர். 227. இன்னும் அவர்கள் அவ்வாறு நெருங்காமல் திருமண பிரிவினையை விவாகரத்தை உறுதிப்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் நன்கு செவியுறுகிறவன், நன்கறிகின்றவன். கரெக்ட். இது வந்து உலகியல் சட்டத்திலேயே அப்படி இருக்குது. 6 மாசமா ஏதோ பிரிஞ்சு இருக்கணும் அவங்க. அதுக்குள்ள ஒரு வேளை அவங்க காமத்துல ஈடுபட்டுட்டாங்கன்னா மறுபடியும் 6 மாசம் அவங்க பிரிஞ்சு இருக்கணும். இப்படி வருது. ஏன்னா இது சட்டத்தையே வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்குது. உங்களால இவ்வளவு நாள் கூட பிரிஞ்சு இருக்க முடியல, அப்புறம் எதுக்கு டைவர்ஸ், அந்த மாதிரி வந்துடுது அது. ஸோ அதனால திருமண பிரிவினை விவாகரத்தை உறுதிப்படுத்தி கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் நன்கு செவியுறுகிறவன், நன்கு அறிகிறவன். ஸோ இது வந்து இதுல நிறைய கோல்மால்லாம் பண்ணுவாங்க இல்லையா? மனிதர்கள் பிரியணுன்றதுக்காக என்ன போய் வேணாலும் சொல்லுவாங்க, ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி சுமத்துவாங்க. இது எல்லாமே கடவுளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதோட நிறுத்திட்டாங்க. நன்கு அறிபவன், நீங்க உண்மையிலே அப்படிதான் பண்றீங்களா இல்ல வேற ஏதாவது ஒரு தவறான நோக்கத்துக்காக பண்றீங்களா, எல்லாமே அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். ஓகே. 228 சிஸ்டர். ஃபுல்லாவே டைவர்ஸ் பத்தி தான் சொல்றாரு. 228. மேலும் தலாக் சொல்லப்பட்ட பெண்கள் தங்களுக்கு 3 மாதவிடாய்களை எதிர்பார்த்திருப்பர். அவர்கள் அல்லாவையும் இறுதி நாளையும் விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தால் அவர்களுடைய கர்ப்ப பைகளில் அல்லாஹ் படைத்திருப்பதை மறைப்பது அவர்களுக்கு ஆகுமானதல்ல. மேலும் மீட்கக்கூடிய தலாக் சொல்லிய அவர்களின் கணவர்கள் இணக்கத்தை நாடினால் அதற்குரிய தவணை காலத்தில் அவர்களை மனைவிகளாக திருப்பிக் கொள்ள மிகவும் உரிமை உடையவர்கள். மனைவியரான அவர்களின் மீதுள்ள கடமைகள் போன்று அவர்களுக்கு முறைப்படி உரிமைகளும் உண்டு. ஆண்களுக்கு பெண்களாகிய அவர்கள் மீது ஓர் படித்தரமும் உண்டு. அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவன், தீர்க்கமான அறிவுடையவன். தலாக்குன்றதான் இந்த டைவர்ஸ்க்காக சொல்றது. ஸோ முஸ்லீம் மதத்துல வந்து எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் என்னன்னா டைவர்ஸ் ரொம்ப சிம்பிளா இருக்குது. பட் அது சில சமயம் பெண்களுக்கு எதிராக மாறிடுது. ஸோ அதனாலதான் அதை வந்து அதுக்கு எதிராக அரசாங்க சட்டத்தை வந்து சீர்படுத்த பண்றாங்க. ஏன்னா ஒரு விதத்துல ஈஸியாக இருந்தாலும் அதனால பெண்கள் பாதிக்கப்படுறதும் நடக்குது. அது எந்த சட்டத்தினாலுமே தப்பு பண்றோம், தப்பு பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ அதே மாதிரி இதுலயும் இருக்குது. தங்களுக்கு 3 மாதவிடாய்கள் எதிர்பார்த்திருப்பர். தலாக் சொன்ன பிறகு 3 மாதவிடாய் எதிர்பார்த்திருப்பாராம். ஏன்னா ஒருவேளை பிரெக்னென்ட் ஆகி இருந்தால் அப்படி ஒரு இது வருது இல்லையா, உண்மையிலே பிரெக்னென்ட் ஆகாம தான் இருக்கிறாங்களா அப்படின்னு 3 மாதவிடாய் டைம் வரைக்கும் அவங்க திருமணம் பண்ணிக்க கூடாது. இங்க கவர்மெண்ட் டைவர்ஸ்லயுமே அதே மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு டைவர்ஸ் கொடுத்த பிறகும் ஒரு குறிப்பிட்ட மாதம் வரைக்கும் அவங்க திருமணம் பண்ணிக்க கூடாது. ஸோ அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. ஆனா அந்த கர்ப்பப்பையில ஒண்ணு உருவாயிடுச்சு அப்படின்னா அதை மறைக்க கூடாது. மறைச்சு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க இல்லையா, அப்படி அந்த இன்னொரு ஆணுக்கு கல்யாணம் ஏன்னா டைவர்ஸ் பண்ண உடனே கல்யாணம் பண்ணா அவனுக்கு தெரியாது இது யாரோட குழந்தைன்னு. ஸோ அப்படி மறைக்கிறது கூடாது அப்படின்னு போட்டிருக்குது. ஸோ இந்த 3 மாதத்துக்குள்ள ஒருவேளை கணவர் சேரணும்னு நினைத்தாலோ அல்லது மனைவி சேரணும்னு நினைச்சா 2 பேருக்கும் உரிமை இருக்குது. உரிமை இருந்தா கூட ஒத்துக்கணுமே இல்ல. ஒருவேளை மனம் ஒத்து போயிட்டாங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து கவுன்சிலிங்லாம் போவாங்க. முஸ்லிம்ஸை கூட அது மாதிரி போவாங்க. வெளியிலேயே தனியாவே கவுன்சிலிங் போவாங்க, அல்லது அவங்க இதுலயே கூட கவுன்சிலிங் இருக்கான்னு தெரியல.
ஸோ எப்படியா இருந்தாலும் பெரியவங்க பேசி பார்ப்பாங்க. ஸோ அப்படியெல்லாம் போயும் இல்லைன்னு அடமெண்ட்டாக இருக்கும்போது தான் டைவர்ஸ் நடக்கும். எல்லா மதத்துலையுமே அது அப்படி தான்.